வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காஷ்மீரில் தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் இரட்டை தாக்குதல். போலீஸ் நிலையம், ராணுவ முகாம்களில் 12 வீரர்கள் பலி. கூட்டணி கட்சிகளே தேவையில்லை. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் திடீர் அறிவிப்பு. நெல் கொள்முதல் விலை உயர்த்தி அறிவிப்பு. நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கவும் தமிழக அரசு உத்தரவு. விரிவான செய்திகள். காஷ்மீரில் போலீஸ் நிலையம் மற்றும் ராணுவ முகாம் மீது தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் நடத்திய இரட்டை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவா மாவட்டத்தில் ஹரிநகர் போலீஸ் நிலையம் உள்ளது. வியாழனன்று காலை 7 மணி அளவில் ஆட்டோவில் வந்த 4 பயங்கரவாதிகள் போலீஸ் நிலையத்திற்குள் நுழைந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டனர். ராணுவ உடை அணிந்திருந்த அந்த பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளையும் வீசினர். இந்த தாக்குதலில் 5 போலீசார் கொல்லப்பட்டனர். பிறகு போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே வந்த பயங்கரவாதிகள் ஒரு லாரியை வழிமறித்து கிளீனரை சுட்டுவிட்டு லாரியை கடத்தி சென்றனர். துப்பாக்கி முனையில் டிரைவரை மிரட்டி ஜம்முவை நோக்கி நெடுஞ்சாலையில் சென்றனர். சம்பா மாவட்டத்தில் உள்ள ராணுவ முகாமுக்கு வெளியே லாரியை நிறுத்திய பயங்கரவாதிகள் அங்கு வாயிலில் நின்றிருந்த ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு முகாமுக்குள் நுழைந்தனர். முகாம் வளாகத்தில் இருந்த ராணுவ உணவு விடுதிக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த வீரர்கள் மீது கண்மூடித்தனமாக சுட்டனர். இதையடுத்து ராணுவத்தினர் பதிலடி தாக்குதல் நடத்தினர். கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ துணை கேப்டன் உள்ளிட்ட 6 வீரர்கள் கொல்லப்பட்டனர். அங்கு கமாண்டோ படை மற்றும் விரைவு அதிரடி படை ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். இரு தரப்புக்கும் நடந்த சண்டையில் 4 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவ இடங்களை நேரில் பார்வையிட்ட ஜம்மு போலீஸ் ஐஜி ராஜேஷ்குமார் இரு தாக்குதல்களிலும் தலா 6 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய பயங்கரவாதிகள் இந்த இரட்டை தாக்குதலை நடத்தியிருப்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. पुलिस स्टेशन पर और वो आर्मी की ओर चले गए हैं. हम मालूमात ले रहे हैं. இது போன்ற இரட்டை தற்கொலைப்படை தாக்குதலில் பயங்கரவாதிகள் ஈடுபடுவது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே முதல் முறை. கடந்த மார்ச் மாதம் ஸ்ரீநகரில் ரிசர்வ் போலீஸ் படை முகாமில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 5 வீரர்களும் 3 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். ஜூன் மாதத்தில் ஹைதர் போரோவில் நடந்த தாக்குதலில் 8 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய இரட்டை தாக்குதல் சம்பவத்துக்கு பிரதமர் மன்மோகன் சிங், காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தின் போது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பேசவிருந்த நிலையில் காஷ்மீரில் இரட்டை தாக்குதல் சம்பவத்தை பயங்கரவாதிகள் அரங்கேற்றியுள்ளனர். இது பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் விதமாக நடந்த சதியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா செல்லும் வழியில் ஜெர்மனியில் இருந்தபடி பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட அறிக்கையில் பயங்கரவாதிகளின் கோழைத்தனமான தாக்குதலில் வீரமரணமடைந்த போலீசார், வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அமைதிக்கு எதிரான பகைவர்களின் இன்னொரு கொடூரமான தாக்குதல் சம்பவம் இது என்று குறிப்பிட்டுள்ள மன்மோகன் சிங், எல்லையிலிருந்து ஊக்கம் பெற்று கிளம்பும் பயங்கரவாதத்தை வீழ்த்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களால் இந்தியாவை பயமுறுத்தி பணியச் செய்ய முடியாது என்றும், பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இந்தியாவின் முயற்சிகளை தடம் புரளச் செய்ய முடியாது என்றும் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்தார். பேச்சுவார்த்தையை ரத்து செய்தால் அது பயங்கரவாதிகளுக்கு கிடைத்த வெற்றியாகிவிடும் என்றும், எனவே பிரதமர் அளவிலான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். लेकिन लगातार जम्मू कश्मीर में हमने ये देखा है कि जब कभी बातचीत के जरिए इस रियासत के मसलों को हल करने की कोशिश की जाती है तो बातचीत को शुरू होने से पहले ही उसको खत्म करने की कोशिश की जाती है. ठीक 24 घंटे बाद जबकि हमारे वजीर आजम साहब ने ये ऐलान किया कि वो पाकिस्तान के वजीर आजम के साथ अमेरिका में पहली बार नवाज शरीफ साहब के इलेक्शन जीतने के बाद बातचीत करेंगे. இரட்டை தாக்குதல் சம்பவத்துக்கு பாரதிய ஜனதாவும் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அதன் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் கூறுகையில், இந்தியா மீது பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு பாகிஸ்தான் மறைமுக போர் நடத்தி வருவது இந்த தாக்குதல் மூலம் தெளிவாகி இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் மண்ணை பயங்கரவாதிகள் பயன்படுத்துகின்றனர் என்பதும் உறுதியாகி இருப்பதாகவும் ஜவடேகர் கூறினார். லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றினால் தேசியவாத காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகளே தேவையில்லை என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கூறியுள்ளார்.
லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகாராஷ்டிர மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியினருடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். புனேயில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய ராகுல் 2009ஆம் ஆண்டை காட்டிலும் 2014 லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றினால் தேசியவாத காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகளை நம்பியிருக்க வேண்டியதில்லை என்றும் ராகுல் கூறினார். மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி மத்தியில் மட்டுமின்றி மகாராஷ்டிரா மாநிலத்திலும் காங்கிரசுக்கு நம்பகமான கூட்டணி கட்சியாக விளங்குகிறது. ராகுல் கருத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியினரை அதிருப்தியடைய செய்துள்ளது. அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் டிபி திரிபாதி கூறுகையில், மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் நாங்கள் இல்லாமல் காங்கிரசால் ஒன்றும் சாதித்துவிட முடியாது என்றார். நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன்படி சாதாரண நெல்லுக்கு 1360 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கு 1415 ரூபாயும் ஒரு குவிண்டாலுக்கு வழங்கப்படும். நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்வது தொடர்பாக வியாழக்கிழமை அன்று தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா ஒரு அறிக்கை வெளியிட்டார். நெல் பயிரிடும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நிர்ணயித்துள்ள சாதாரண நெல்லுக்கு 1310 ரூபாயுடன் தமிழக அரசு சார்பில் 50 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள 1345 ரூபாயுடன் தமிழக அரசு சார்பில் 70 ரூபாய் வழங்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதன்படி ஒரு குவிண்டால் சாதாரண நெல்லுக்கு 1360 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கு 1415 ரூபாயும் கிடைக்கும். மேலும் நெல் விளையும் பூமியான காவிரி பாசன பகுதிகளில் தேவைக்கேற்ப நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்கவும், காவிரி பாசனம் அல்லாத பகுதிகளில் நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நேரடி கொள்முதல் விற்பனை நிலையங்களை திறக்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தலைமைச் செயலகம் முன்பு மறியல் போராட்டம் செய்ய முயன்ற 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் தொடர் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. வியாழக்கிழமை அன்று தலைமைச் செயலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் பங்கேற்க தமிழகம் முழுவதிலும் இருந்து 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்திருந்தனர். போராட்டக்காரர்களை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டங்களை தொடரப்போவதாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் செயலாளர் ரங்கராஜன் தெரிவித்தார். தமிழ்நாட்டு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர் பெருமக்களுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள 6வது ஊதிய குழுவில் அறிவித்துள்ள ஊதியத்தை தமிழ்நாட்டில் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்கிட வேண்டும். அத்தோடு ஆசிரியர் தகுதி தேர்வை நீக்க வேண்டும், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறை தொடர வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வைத்து 4568 ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு கைதாகி சிறை சென்றுள்ளனர். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் புதன்கிழமை அன்று 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மறியல் போராட்டம் செய்ய முயன்ற போது அவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். அதைத் தொடர்ந்து 2வது நாளாக ஆசிரியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிப்பதாக கல்வி கட்டண நிர்ணய குழுவில் புகார் அளித்த மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்தினர் இப்பிரச்சினையில் நீதிமன்றத்தை அணுகப் போவதாக தெரிவித்தனர். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை நிர்ணயிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டு அதன்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கட்டண நிர்ணய குழு நிர்ணயம் செய்த கட்டணம் குறைவாக இருப்பதாக சிறுபான்மையினர் பள்ளிகள் நீதிமன்றத்திற்கு சென்று கூடுதல் கட்டணம் வசூலிக்க உத்தரவு பெற்றன. ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி சென்னையில் 3 தனியார் சிறுபான்மையினர் பள்ளிகளும் தமிழகம் முழுவதும் 15 சிறுபான்மையினர் பள்ளிகள் அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதாக கூறி தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் செவ்வாய்க்கிழமை அன்று டிபிஐ வளாகத்தில் உள்ள சுயநிதி பள்ளிகள் கட்டண நிர்ணய குழு தலைவர் சிங்காரவேலுவிடம் புகார் தெரிவித்தனர். அந்த புகாரில் கூடுதல் கல்வி கட்டணங்கள் வசூலிக்கும் பள்ளி நிர்வாகிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இவ்விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தை அணுக முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் சங்க தலைவர் அருமைநாதன் தெரிவித்தார். 2வது பார்ட்டியுடைய கருத்தை கேட்காமல் முதல் பார்ட்டியுடைய கருத்தை கேட்டு மட்டுமே கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனால் பாதிக்கப்படுவது பெற்றோர்கள் தான். ஆகவே இன்று நாங்கள் நீதியரசர் சிங்காரவேலை பார்த்து ஒரு மனு கொடுத்திருக்கின்றோம்.
இருக்கின்றோம். மைனாரிட்டி தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை அணுகி கட்டணத்தை அவர்கள் உயர்த்தி வாங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இது குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெறலாம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நல சங்கத்தின் சார்பாக நீதிமன்றத்தை அணுகி அதற்குரிய நிவாரணத்தை பெறுவதற்காக முடிவு செய்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் 11,000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் இருந்தாலும் கல்வி கட்டண நிர்ணய குழு நிர்ணயித்த கட்டணத்தை விட மெட்ரிக் பள்ளிகள்தான் அதிக கல்வி கட்டணத்தை வசூலிக்கின்றன என பெற்றோர்கள் தெரிவித்தனர். நாகர்கோவிலில் போலி அமெரிக்க டாலரை மாற்ற முயன்ற நெல்லை மற்றும் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் அமெரிக்க டாலரை மாற்றுவதற்காக 6 பேர் வந்தனர். இந்திய மதிப்பில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 மில்லியன் டாலர்களை அவர்கள் வைத்திருந்தனர். 6 பேரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த நிதி நிறுவன ஊழியர்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 6 பேரையும் பிடித்து சென்று தனியிடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் வைத்திருந்தது போலி டாலர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நெல்லையைச் சேர்ந்த மாரியப்பன், கணேசன், பழனி, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெரால்டு வில்லியம், ஜோஸ் ஜோரோம் சீலன், டென்னிசன் ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் மீது போலி டாலரை மாற்ற முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 6 பேரிடம் விசாரணை நடந்து வருகிறது. திருவண்ணாமலையில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்து வீட்டை விட்டு வெளியேறி சாலையில் திரண்டனர். திருவண்ணாமலை நகரில் வியாழனன்று காலை திடீரென்று நில அதிர்வு ஏற்பட்டது. இதனால் வீடுகளில் பொருட்கள் அனைத்தும் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தன. ஒரு சில வீடுகளில் லேசான விரிசல் ஏற்பட்டது. மாந்தோப்பு பகுதி, வேட்டவலம் சாலை, வேலூர் சாலை உட்பட நகரில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் திரண்டனர். எல்லா வீட்டுல என்ன நடந்ததுன்னா வீடெல்லாம் இப்படி எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா எங்க தெரு ஜனங்களே எல்லாம் வெளியே ஓடியாருது. காலையில 8:10 நிலநடுக்கம் வந்தது. நாங்க சமையல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துல நிலநடுக்கம் மாதிரி வந்துச்சுன்னா ஏதுன்னு பார்த்தா தெருவில் பார்த்தா எல்லாமே தெருவில் வந்துட்டாங்க. எல்லாம் உடையாந்து எல்லாம் பார்த்தாங்க. அவங்கவுங்க வீட்டுல ஒரு பொருள் எல்லாம் வீழ்ந்து கிடந்தது. 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இதேபோன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜவ்வாது மலையிலும் நில அதிர்வு ஏற்பட்டது. தங்கத்தின் விலை வியாழக்கிழமையன்று சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,320 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,790 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை 1 கிராம் 52 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 48,840 ரூபாயாக இருந்தது. பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இளந்தாமரை மாநாட்டால் திருச்சி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. திருச்சியில் நடக்கும் இளந்தாமரை மாநாட்டில் பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளரும் குஜராத் மாநில முதல்வருமான நரேந்திர மோடி பங்கேற்கிறார். பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் அவர் தமிழகத்தில் முதலாக இளந்தாமரை மாநாட்டில் கலந்து கொள்கிறார். டில்லி செங்கோட்டை போன்று மாநாட்டு மேடை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. 50,000 பேர் வரை அமர்ந்து மாநாட்டை பார்க்கவும் மேலும் 2 மடங்கு பேர் இதில் பங்கேற்கும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாட்டு மைதானத்தை சுற்றிலும் 12 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏடிஜிபி ராஜேந்திரன் தலைமையில் ஐஜிக்கள் கண்ணப்பன், சைலேஷ்குமார் யாதவ், ராமசுப்பிரமணியன், 5 டிஐஜிக்கள், 12 எஸ்பிக்கள் மற்றும் 4,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெளி மாவட்டங்களிலிருந்து மாநாட்டிற்கு வருபவர்களின் வாகனங்கள் தீவிரமாக தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் திருச்சியை அணுகும் நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் திங்களன்று அதிகாலை முதலே அணிவகுத்து நின்றன. திருச்சி நகரெங்கும் மோடியையும் பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்களை வரவேற்று பேனர்களும் தோரணங்களும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வந்து மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கேரளாவில் மாதா அமிர்தானந்தமயி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கும் மோடி அங்கிருந்து தனி விமானம் மூலம் பிற்பகல் 3:45 மணிக்கு திருச்சி வருகிறார். மாலை 5 மணிக்கு நரேந்திர மோடி மற்றும் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் மேடைக்கு வருகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.